ஓம் சாந்தி 21/11/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் ஆசிரியராகி அனைவருக்கும் மனதை வசீகரிக்கும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். இது குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் கடமையாகும். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளுடைய எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை? பதில்: யாருக்குள் நான் இவ்வளவு கொடுக்கிறேன், நான் இவ்வளவு உதவி செய்ய முடியும் என்ற அகங்காரம் இருக்குமோ அவர்களுடைய எதையுமே பாபா ஏற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய கையில் சாவி இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். வேண்டுமென்றால் நான் யாரை வேண்டுமானாலும் ஏழை ஆக்குவேன், யாரை வேண்டுமானாலும் பணக்காரனாக மாற்றுவேன். இதுவும் நாடகத்தில் உள்ள இரகசியமாகும். இன்று பணக்காரர் என்ற கர்வம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நாளை ஏழையாகி விடுவார்கள். மேலும் ஏழை குழந்தைகள் தந்தையின் காரியத்தில் ஒவ்வொரு பைசாவையும் அர்ப்பணித்து பணக்காரர் ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. நமக்கு புதிய உலகத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார் என்று ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். நாம் எவ்வளவு பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவு தூய்மையாக மாறுவோம் என்று குழந்தைகளுக்கு உறுதி இருக்கிறதல்லவா? எவ்வளவு நாம் நல்ல ஆசிரியராக மாறுவோமோ அந்த அளவு உயர்ந்த பதவியை பெறுவோம். பாபா உங்களை டீச்சர் ரூபத்தில் படிக்க வைத்து கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியராக நிச்சயம் ஆகிறீர்கள். ஆனால் யாருக்கும் நீங்கள் குருவாக ஆக முடியாது, டீச்சராகத்தான் ஆக முடியும். குருவோ ஒரே ஒரு சத்குரு தான். அனைவருக்கும் சத்குரு அவர் ஒருவர்தான். அவர் உங்களை டீச்சராக மாற்றுகின்றார். நீங்கள் அனைவருக்கும் மன்மனா பவ என்பதை கற்பித்து வழி காண்பிக்கிறீர்கள். என்னை நினையுங்கள், மேலும் ஆசிரியர் ஆகுங்கள் என்ற கடமையை பாபா உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் யாருக்கு பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தாலும் பாபாவை நினைவு செய்வது அவர்களுக்கும் கடமையாகும். டீச்சர் ரூபத்தில் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்க வேண்டி உள்ளது. தந்தையை நிச்சயம் நினைக்க வேண்டும். தந்தையின் நினைவினால்தான் பாவங்கள் விலகிப் போகும். நாம் பாவ ஆத்மாக்கள் என்று குழந்தைகளுக்கு தெரியும். ஆகவேதான் பாபா அனைவருக்கும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் விலகிவிடும் என்று கூறுகிறார். தந்தைதான் பதீத பாவனர் ஆவார். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஆத்மா பதீதமாக இருக்கிறது. அதன் காரணமாக உடலும் கூட பதீதமாகி இருக்கிறது என்று பாபா சொல்கிறார். முதலில் நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் தூய்மையை இழந்து விட்டீர்கள். இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான வழியை தந்தை மிக எளிமையாக புரிய வைக்கின்றார். தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகிவிடலாம். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர்கள் கங்கையில் நீராட வேண்டும் என்றால் கங்கையை நினைக்கிறார்கள். அது பதீத பாவனி என்று நினைக்கிறார்கள். கங்கையை நினைப்பதால் தூய்மையாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தண்ணீரினால் எப்படி தூய்மையாவீர்கள்? நான் தான் பதீத பாவனனாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை நினைத்தால் நீங்கள் தூய்மையாகி மீண்டும் முக்தி தாமத்தை சென்றடைவீர்கள். முழு கல்பமும் வீட்டை மறந்து போய்விட்டீர்கள். பாபாவை முழு கல்பத்திலும் யாரும் அறியவில்லை. ஒரே ஒரு முறைதான் பாபா தானாகவே வந்து இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. ஞானத்தை நன்கு சிந்தனை செய்ய வேண்டும். என்ன கேட்டீர்களோ அதை அசை போட்டு பார்க்க வேண்டும். பாபாவை மறக்க முடியாத அளவிற்கு அவரிடம் மனம் ஈடுபட்டிருக்கிறதா என்று
உள்நோக்கு முகத்திலிருந்து பார்க்க வேண்டும். 2. எந்த ஒரு கேள்வி முதலானவற்றை கேட்டு அதில் தனது நேரத்தை வீணாக்காமல் நினைவு யாத்திரையினால் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவைத் தவிர வேறெந்த சிந்தனையும் வராமல் இருக்க இப்போதிலிருந்தே பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம்: உறுதியான எண்ணம் என்ற விரதத்தின் மூலம் உள்ளுணர்வுகளை மாற்றம் செய்யும் மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம்: மகான் ஆத்மாவாக ஆவதற்கு முக்கியமான ஆதாரம் தூய்மை ஆகும். இந்த தூய்மை என்ற விரதத்தை உறுதிமொழியாக தாரணை செய்து மகான் ஆத்மா ஆக வேண்டும். உறுதியான எந்த ஒரு எண்ணமும் உள்ளுணர்வை மாற்றிவிடுகிறது. தூய்மை என்ற விரதத்தை கையாளுவது என்பது தனது உள்ளுணர்வை உயர்த்தி கொள்வதாகும். விரதம் என்றால் பத்தியம் இருப்பேன் என்று மனதிற்குள் உறுதி செய்து கொள்வதாகும். ஆக தூய்மை ஆவதற்காக நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் என்னும் விரதம் எடுத்துள்ளீர்கள். பிராமணர்கள் நீங்கள் இவ்வாறு மகான் ஆத்மா ஆகியுள்ளீர்கள். ஸ்லோகன்: வீணானவற்றிலிருந்து தப்பித்துக்கொள்ள வாயில் திட சங்கல்பம் என்னும் பட்டனை போட்டு மூடிவிடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.